பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். திருச்சபையினருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். முதியோரிடம் கடுமையாய் இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடு. ஆதரவற்ற கைம்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன். பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறை பற்றிற்கு ஏற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும். இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. ஆதரவற்று தனிமையாய் விடப்பட்ட கைம்பெண்கள் கடவுள் மேல் கொண்டுள்ள எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருப்பாராக. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பிணங்களே. கைம்பெண்கள் யாதொரு குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு. தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவராவார். அவர்கள் விசுவாசம் மற்றோரை விட தாழ்ந்தோராவார். 60 வயதுக்கு குறையாத ஒருவரை கைம்பெண்ணாக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு கணவரை கொண்டவராய் இருக்க வேண்டும். அவர் பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்பல், இறை மக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களிலும் ஈடுபட்டு அவற்றில் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். இளம் கைம்பெண்களை பதிவு செய்யாதே, ஏனெனில் கிறிஸ்துவிடம் இருந்து தங்களை பிரிக்கக்கூடிய தீய நாட்டம் எழும்பும் போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். தாங்கள் முதலில் கொடுத்த வாக்கை மீறினால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். அதோடு வீடு வீடாக சுற்றி திரிந்து சோம்பேறிகளாகவும் இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமன்றி தகாதவற்றை பேசி வம்பளப்பவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுபவர்களாகவும் இருப்பார்கள். எனவே இளம் கைம்பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பெற்று வீட்டு தலைவியாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அப்போது எதிரி பழித்தூற்ற எந்த வாய்ப்பும் இராது. ஏனென்றால் இவர்களுள் சிலர் ஏற்கனவே நெறி தவறி சாத்தானுக்கு பின் சென்று விட்டார்கள். நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரிடம் கைம்பெண்கள் இருந்தால் அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்டும். திருச்சபையின் மீது அச்சுமையை சுமத்தக்கூடாது. ஏனென்றால் அப்போது தான் உண்மையிலேயே ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு திருச்சபை உதவி செய்ய முடியும். சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் 2 மடங்கு ஊதியத்துக்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும். ஏனெனில் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்றும் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையோர் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஒரு மூப்பருக்கு எதிராக குற்றச்சாட்டு 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாதே. பாவம் செய்கிறவர்களை அனைவர் முன்னிலையிலும் கடிந்து கொள். அப்பொழுது மற்றவர்களும் அச்சம் கொள்வர். கடவுளின் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட வான தூதர்களின் முன்னிலையிலும் உனக்கு நான் முன்னெச்சரிக்கையாக கூறுவது, நான் சொன்னவற்றை கடைபிடித்து வா. முன்கூட்டியே முடிவெடுக்காதே, நடுநிலை தவறாதே. அவசரப்பட்டு யார் மேலும் கையை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே. பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே. உன்னை தூய்மையுள்ளவனாக காத்துக்கொள். தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நல குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து. சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை. அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே வந்து சேர்கின்றன. அவ்வாறு நற்செயல்களும் வெளிப்படையானவையே, வெளிப்படையாக இல்லாதவையும் என்றுமே மறைந்திருக்க முடியாது. ஆமென்.